7 ஹிந்தி நியூ NCERT சிலபஸ் மல்ஹர் புக்கினுடைய லெசன் 1. இந்த லெசன் ஒரு போயமா கொடுத்திருக்காங்க, ஒரு கவிதாவா கொடுத்திருக்காங்க. கவிதாவினுடைய பேரு மா கஹு ஏக் கஹானி. அம்மா ஒரு கஹானி சொல்லு, ஒரு ஸ்டோரி சொல்லு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த கவிதால தயா அவுர் கருணா, அதாவது மர்சி அண்ட் கைண்ட்னஸினுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ராகுல், சித்தார்த்தினுடைய மகனான ராகுல். இந்த சித்தார்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவா இருந்து பிற்காலத்துல கௌதம புத்தரானவர் தான் சித்தார்த்த. புத்திசம நம்மளுக்கு எல்லாம் கொடுத்தவர் தான் கௌதம புத்தர். கௌதம புத்தர் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அவருடைய இளமை காலத்தினுடைய பேர் தான் சித்தார்த்த. அவருடைய மகனான ராகுல் அவங்களுடைய அம்மா கிட்ட, யசோதரா கிட்ட எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், அதாவது சித்தார்த்தினுடைய ஒரு இன்சிடென்ட், சித்தார்த்த பண்ண ஒரு இன்சிடென்ட் அவங்களுடைய மகனுக்கு ராகுலுக்கு கதையா சொல்றாங்க. இந்த ஸ்டோரிய கவிதாவா நம்மளுக்கு கொடுத்தவர் மைதிலி சரண் குப்தஜி. கவி மைதிலி சரண் குப்தஜி இதையே ரொம்ப ஒரு கான்வர்சேஷன் பேஸ்ல ரொம்ப அழகா கொடுத்திருப்பாரு. நம்ம இப்ப அந்த கவிதாவை படிச்சு அதை தெரிஞ்சுக்கலாம். மா கஹ் ஏக் கஹானி, बेटा समझ लिया क्या तूने मुझको अपनी नानी. ஸோ எப்பயுமே குழந்தைங்களுக்கு பாட்டி தான் கதை சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இவன் அந்த ராகுல் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, மா கஹ ஏக்கு கஹானி, எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யசோதராவுடைய அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, பேட்டா சமஜ் லியா கியா தூனே முஜ்கோ அப்னி நானி, என்ன நீ உன்னுடைய பாட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா, சமஜ்லியா கியா, என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா என்ன, முஜ்கோ அப்பனி நானி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராகுலும் விளையாட்டை என்ன சொல்றாரு பாருங்க, கெஹத்தி ஹே முஜ்கோ யஹ் சேட்டி. சேட்டி அப்படின்னா ஸோ அவங்கெல்லாம் ராஜாக்கள் இல்லையா, அவங்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய அந்த வேலை ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க தான் சேட்டின்னு நம்ம சொல்லுவோம், மெய்ட்ஸ். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, கெஹத்தி ஹே முஜ்கோ யஹ் சேட்டி தூ மேரி நானி கி பேட்டி, நீ என்னுடைய பாட்டியினுடைய மகள்னு இவங்க தான் சொன்னாங்க, அதனால எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லு, பாட்டியோட மகள் தானே நீ எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லு. கஹுமா கஹு, லேட்டி ஹி லேட்டி, வா வா படுத்துக்கிட்டே எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னு ராகுல் கேட்கிறாங்க. ராஜா தா யா ராணி, ராஜா தா யா ராணி மா கஹு ஏக் கஹானி. அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க, ராஜா தா யா ராணி, ராஜாவா இல்ல ராணியா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் போதே ராகுல் என்ன சொல்றாங்க, ராஜா தா யா ராணி மா கஹு ஏக் கஹானி. சரி, ராஜாவோ ராணியோ எனக்கு சூப்பரா ஒரு கதை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. தூ ஹே ஹठी मानधान मेरे, सुन उपवन में भड़े सभेरे, तात भ्रमण करते थे थेरे. தூ ஹே ஹட்டி, ஹட்டினா ரொம்ப ஸ்டபன், அடம் பிடிக்கிற குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அம்மாங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க கேட்கும் போதே அவங்களுக்கு தெரியும் இந்த குழந்தை அடம் பிடிக்கிற குழந்தைன்னா சொல்லி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ அதனால அவங்க அம்மா என்ன பண்றாங்க, தூ ஹே ஹட்டி மான்தன் மேரே, மான்தன் அப்படின்னா இல்லமான, ஆனா என்னது அடம் பிடிக்கிற ஒரு குழந்தை நீ, அதனால கதையை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுன் கேளு, உபவன் மே படே சபேரே, படே சபேரேன்றது ஏர்லி மார்னிங் சொல்றாங்க. உபவன் மே படே சபேரே, ஸோ கார்டன்ல ஒரு நாளைக்கு ஏர்லி மார்னிங் என்ன நடக்குது, தாத் பிரமன் கர்த்தே தே தேரே, தேரே தாத் உன்னுடைய அப்பா பிரமன் கர்த்தே தே, வாண்டரிங் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது கார்டன்ல சும்மா உலா வராங்கன்னு சொல்லுவாங்களே, கார்டன்ல சும்மா நடந்துட்டு இருக்காரு, வாக்கிங் மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. ஜஹா சுரபி மன்மானி, அந்த இடத்துல எப்படி இருக்கு, அந்த கார்டன் அப்படியே மலர்கள்லாம் நிறைய பூக்கள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ராக்ரன்ஸா இருக்கு, ரொம்பவும் அழகா வாசனையோட இருக்கு. ஜஹா சுரபி மன்மானி, மன்மானி அப்படின்னா மனசை அப்படியே கவரக்கூடிய, அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு, அந்த கார்டன் ரொம்ப அழகா இருக்கு. அவர் நான் வாக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. ராகுல் கேட்கிறான் பாருங்க, ஜஹா சுரபி மன்மானி ஹாமா ஏஹி கஹானி. அவன் என்ன சொல்றான், ஓ ரொம்ப ஃப்ராக்ரன்ஸா இருக்கா அந்த இடத்துல, அப்படி இருக்கு அந்த மாதிரி இடமா அது, அந்த மாதிரி ஒரு கதையா நீ எனக்கு சொல்ற, ஆமா ஆமா இந்த மாதிரி கதையை எனக்கு சொல்லு, ஹாமா ஏஹி கஹானி, இதை தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி கதை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திரும்பவும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த கார்டனை டிஸ்கிரைப் பண்றாங்க பாருங்க. வர்ண வர்ணக்கே फूल खिले थे, फूलना பூக்கள் இல்லையா, வர்ண வர்ண கே ஃபூல், ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்ப அழகா இருக்கிற பூவு,
கிலே தே, அப்படியே பூத்து இருக்கு, ப்ளூமா இருக்கு அந்த இடத்துல ஃபுல்லா, நல்ல வாசனை வருது. ஜல்மல் கர் ஹிம் பிந்து ஜிலே தே, அதே மாதிரி கிளிஸ்டன் ஆகுது. கிளிஸ்டன் அப்படி வந்து பிரகாசமா இருக்கு. என்ன பிரகாசமா இருக்கு? அந்த பூக்கள் இலைகள் மேல இருக்கிற ஹிம் பிந்து, டியூ டிராப்ஸ். அவங்க ஏர்லி மார்னிங்னு சொல்லிட்டாங்க. ஏர்லி மார்னிங் நீங்க கூட போய் அந்த கார்டன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இலை மேல பூ மேல பாத்தீங்கன்னா அந்த டியூ டிராப்ஸ் விழுந்திருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஜல்மல் கர்ஹிம் பிந்து ஜிலேத்தே. ஜிலேத்தேன்னா அப்படி ஜொலிக்குது, அது பார்க்கும் போதே ரொம்ப அப்படியே ஜொலிச்சுட்டு, நமக்கு தெரியும்ல இலை மேல இருக்க அந்த டியூ டிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜொலிப்போடு இருக்கும். அதை தான் சொல்றாங்க ஜிலேத்தே. ஹல்கே சோங்கே ஹிலே மிலேத்தே, அது கூடவே வேற என்ன இருக்கு? ஹல்கே ஜோங்கே. ஜோங்கே அப்படின்னா வந்து பிரீஸ், அதாவது காற்று இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப மெதுவா வீசுனா தென்றல்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க நம்ம பிரீஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அது ரொம்ப அப்படியே லைட்டா வந்து மேல இருக்கு. ஹிலே மிலேத்தே, அங்கேயும் இங்கேயும் அப்படியே காத்து வந்து ரொம்ப லைட்டா வீசிட்டு இருக்கு. லெஹராத்தா தா பானி, அது மட்டும் இல்லாம வேற என்ன இருக்கு? அங்க பக்கத்துல வந்து தண்ணி வந்து அப்படியே லெஹராத்தா வேவிங்கா போயிட்டே இருக்கு. சின்ன ஒரு நீரோட அப்படியே போயிட்டே இருக்கு. உடனே ராகுல் சொல்றான், இந்த ஸ்டோரி கேட்டு ரொம்ப குஷி ஆயிட்டான். நல்ல ஸ்டோரியில நம்மளுக்கு எப்படி பிளசண்டா இருக்கு இல்லையா? சோ அதனால ராகுல் என்ன சொல்றாரு பாருங்க, லெஹராத்தா தா பானி, ஹா ஹா யஹி கஹானி, ஆமா இதுதான் நான் கேட்டேன், இந்த ஸ்டோரி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் வந்து அவங்க கார்டனை டிஸ்கிரைப் பண்றாங்க பாருங்க. காத்தே தே கக் கல் கல் ஸ்வெருசே. ஸோ அங்க வேற என்ன நடக்குது? பேர்ட்ஸ் வந்து கல் கல் ஸ்வர், அதாவது பேர்ட்ஸினுடைய சிர்பிங் சவுண்டு தான் கல் கல்னு சொல்றாங்க. பேர்ட்ஸ் ஒரு சவுண்டு கொடுக்கும் இல்லையா, கக்குன்னா பேர்டுன்னு அர்த்தம். காத்தே தே, அந்த பேர்டு வந்து அங்க பாட்டு பாடிட்டு இருக்கு. பேர்டு வந்து சவுண்டு கொடுக்கறதே நம்ம வந்து பாட்டுன்னு தான் சொல்லுவோம், அவ்வளோ அழகா இருக்கும் இல்லையா. காத்தே தே கக் கல் கல் ஸ்வெருசே சஹசா ஏக் ஹன்ஸ் ஊப்பர் சே கிரா. இப்போ என்ன ஆகுது பாருங்க, திடீர்னு சஹசானா சடன் அர்த்தம். சடனா என்ன ஆகுது? ஒரு ஸ்வான், ஸ்வான்னா அன்னப்பறவைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அன்னப்பறவை என்ன ஆகுது? ஊப்பர் சே கிரா, மேல இருந்து வந்து விழுது. இவ்வளோ வந்து கார்டன்ல அழகா இவர் வந்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. ரொம்ப ஹாப்பியா பிளசண்டா இருக்கும்போது மேல இருந்து ஒரு ஹன்ஸ் என்ன ஆகுது? மேல இருந்து வந்து விழுது. அது எப்படி விழுது பாருங்க, பித்து ஹோக்கர் கர்ஷர் சேம். பித்து ஹோக்கர், அந்த பேர்டு எப்படி இருக்கு? இன்ஜூர் ஆகுது. எப்படி இன்ஜூர் ஆகிருக்கு? கர்ஷர் சே, ரொம்ப ஷார்ப்பான முனை உடைய ஒரு ஏரோ மூலமா அது இன்ஜூர் ஆகி கீழே வந்து விடு. இப்போ பார்த்தா நமக்கு தெரியும் இல்லையா, அது எப்படி வந்து விழுந்திருக்கு, அதுக்கு அடிபட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒரு ஏரோ, ஒரு அம்பால, அந்த அம்பு கூட எப்படி இருக்கு? ரொம்ப ஷார்ப்பா அதனோட உடம்ப வந்து அப்படியே தொலைச்சிருக்கு. ஸோ அது வந்து அப்படி விழுந்திருக்கு. ஹுயி பக்ஷி கி ஹானி. ஸோ என்ன நடந்துச்சு? இப்போ அந்த பக்ஷிக்கு ஒரு ஹார்ம் நடந்துருச்சு, ஒரு இன்ஜூர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹுயி பக்ஷி கி ஹானி கருணாபரி கஹானி. ராகுல் என்ன சொல்றான்? ஸ்டோரி இப்ப திரும்புது இல்லையா, ஐயோ அந்த பேர்டுக்கு அடிபட்டுடுச்சா, கருணாபரி கஹானி, ரொம்பவும் கருணை நிறைந்தவர், ரொம்ப மர்சிஃபுல்லான ஒரு சோகம் நிறைந்த கதையா இருக்கே அப்படின்னு சொல்றான். சோங்க் உன்ஹோனே உசே உठाया. சோங்க் உன்ஹோனே உசே உठाया. சோங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷாக் ஆகி. இந்த இடத்துல உசே அப்படின்றது யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், சித்தார்த். ஏன்னா அவர் தான் அந்த கார்டன்ல இருந்தார் இல்லையா. உன்ஹோனே அப்படின்றது சித்தார்த். சோங்க் உன்ஹோனே, அந்த ஷாக்கான சித்தார்த் என்ன பண்றாரு? உசே உठाया, உசேன்றது அந்த பேர்டை உठाया கையில எடுக்கிறாரு. நயா ஜென்மசா உஸ்னே பாயா. அந்த சித்தார்த் அந்த பேர்டை கையில எடுத்த உடனே, அந்த அம்பை விட்ட உடனே அந்த பேர்டு என்ன நினைச்சிருக்கோம்? ஐயோ நம்ம இறக்க போறோம்னு நினைச்சு சோகமா கீழே வந்து அடிபட்டு விழுது. சித்தார்த் அதுல கையில எடுத்த உடனே உசே உठाया, ஓகே, அந்த கையில எடுக்கிறாரு. நயா ஜென்மசா உஸ்னே பாயா. அந்த பேர்டு உடனே என்ன நினைக்குது? நம்மளுக்கு ஒரு புதிய ஜென்மம், புதிய ஒரு பர்த் அதுக்கு கிடைச்ச மாதிரி அது ஃபீல் பண்ணுது. இத்தனே மே ஆகே டக் ஆயா. ஸோ இது கையில எடுத்து அந்த பேர்ட் ஃபீல் பண்ற அந்த நிமிஷத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னா, ஆகே டக், ஹண்டர் இருக்காரு இல்லையா, அந்த இடத்துக்கு வராரு. யார் அந்த ஹண்டரு? அந்த பேர்டை அம்பால குத்துனவர் அங்க வராரு. ஏன்னா அவர் தானே அந்த பேர்டை குத்துனார், அவர் அங்க வரணும் தானே, அது எடுக்கிறதுக்கு அவர் அங்க வராரு. லக்ஷ்ய சித்திகா மானி. ஸோ அந்த ஹண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்ய சித்திகா மானி. அவர் ரொம்ப ப்ரைடா வராரு. அவர் கரெக்டா அம்பு விட்டுருக்காரு, கரெக்டா அந்த பேர்டு மேல பட்டு அந்த பேர்டு விழுந்திருக்குல்ல. லக்ஷ்ய சித்தினா கோல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அவர் நினைச்ச அந்த கோலை ரீச் பண்ணிட்டாரு இல்லையா, அந்த ப்ரைடுல அவர் அங்க வராரு. லக்ஷ்ய சித்திகா மானி
கோமல் கட்டின் கஹானி. உடனே ராகுல் என்ன சொல்றாரு, லட்சிய சித்தி கமானி. ஓ, அவர் ரொம்ப ப்ரைடா வேற வராரா, அவர் நல்லா அம்பு விட்டுட்டான்னு ப்ரைடா வராரா. கோமல் அப்படின்னா சாஃப்டான, கட்டின் அது மாதிரி ஹார்டான. அப்ப சாஃப்ட்ன்றது சித்தார்த் அந்த பேர்டை காப்பாத்தினார்ல, அது சாஃப்ட். கட்டின்ன்றது இவர் அம்பு விட்டார் இல்லையா, அது. கோமல் கட்டின் கஹானி அப்படின்னு சொல்றாரு. மாங்கா உஸ்னே ஆஹத் பக்ஷி. ஸோ அந்த ஆக்கேட்டாக்கு என்ன பண்றாரு, வராரு இல்லையா, அமைதியா இருப்பாரா, அவர் என்ன பண்றாரு, அந்த இன்ஜூர்டு பேர்டு இருக்கு இல்லையா, அதை குடு அப்படின்னு கேட்கிறாரு. மாங்கா உஸ்னே ஆஹத் பக்ஷி. மாங்கானா ஆஸ்கிங் ஃபார், இஸ் ஆஸ்கிங் ஃபார் த இன்ஜூர்ட் பேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. தேரே தாத் கிந்து தே ரக்ஷி. ஆனா உன்னுடைய அப்பா யாரு, ராகுல் கிட்ட சொல்றாங்க, உன்னுடைய அப்பா யாரு, அத ரக்ஷி. ரக்ஷினா காட், அதை சேவ் பண்ணவர். தப் உஸ்னே ஜோதா ககு பக்ஷி. ஸோ ககு பக்ஷி அப்படின்னா பிரிடேட்டர், வேட்டையாடினவர். தப் உஸ்னே ஜோதா ககு பக்ஷி. அவர் என்ன பண்ணாரு, ஹட்டு கர்னே கி டானி. அவர் ரொம்ப டிட்டர்மைண்டா இருந்தார். ஹட்டுனா அதே மாதிரி ஸ்டபர்னு அடம் பிடிச்சாரு, ரொம்பவும் டிட்டர்மைண்டா இருந்தாரு. அவருடைய சைட்ல அவர் ரொம்பவும் டிட்டர்மைண்டா கண்டிப்பா இருந்தாரு, எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாரு. ஹட்டு கர்னே கி டானி அப் படு சலி கஹானி. ஓ, அவரும் ரொம்ப அடம் பிடிச்சாரா, அவருக்கும் ரொம்ப குறிக்கோளோட இருந்தாரா அது வேணும்னு சொல்லிட்டு. அப்ப படு சலி கஹானி, இப்ப கஹானி ரொம்ப பெருசா போகுதே, வேற மாதிரி போகுதே அப்படின்ற மாதிரி ராகுல் சொல்றாங்க. हुआ विवाद सधै निर्धय में उभय ஆக்ரஹீதே ஸ்வ விஷயமே. இப்போ என்ன நடக்குதுங்க, விவாதம் நடக்குது, ரெண்டு பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை ஜாஸ்தி ஆகுது. என்ன நடக்குது, சதை நிர்தை. சதை அப்படின்றது மர்சி, ரொம்ப கருணையா இருக்கிறது. நிர்தை அப்படின்றது குரூயலா இருக்கிறது, கொடூரமா இருக்கிறது. ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த விஷயத்துல விவாதம் பண்றாங்க. இல்ல பக்ஷி எனக்கு தான், நான் தானே அம்பு விட்டேன், எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹண்டர் அந்த ஆக்கேட்டாக்கும் கேட்குறாங்க. உபை ஆக்ரஹீதே ஸ்வ விஷயமே. ஸ்வ விஷயம்னா அவங்களோட சொந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஆக்ரஹி அப்படின்னா இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு. கை பாத் தபு நியாயாலயமே. இப்ப என்ன ஆகுது, இந்த விஷயம் நியாயாலயத்துக்கு போகுது. அதாவது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கோர்ட்டு தான் நியாயாலய். ஸோ முன்ன நியாயாலய் அப்படின்றது ராஜாவினுடைய கோர்ட்டுக்கு போகுது. சுனி சபீனே ஜானி. சுனி சபீனே ஜானி. இந்த விஷயத்தை எல்லாருமே கேட்குறாங்க. ராகுல் என்ன சொல்றாங்க, சுனி சபீனே ஜானி வியாபக் ஹுயி கஹானி. ஐயோ, இந்த கதை ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட் ஆகி போகுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பெரிய விஷயமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே யசோதரா ராகுலோட அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. ராகுல் தூ நிர்ணய கர் இஸ்கா நியாய பக்ஷ லேதா ஹை கிஸ்கா கஹதே நிர்பய் ஜெய் ஹோ ஜிஸ்கா. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டோரியோட எண்டை சொல்லாம ராகுல் கிட்ட சொல்றாங்க, நீ சொல்லு, நீ டிசைட் பண்ண யாருக்கு இது நியாயமா போகணும். ராகுல் தோ நிர்ணய கர் இஸ்கா, நீ டிசைட் பண்ண. நியாய பக்ஷ லேதா ஹை கிஸ்கா, இந்த ஜஸ்டிஸ் யாருக்கு போகணும், யாருடைய சைட்ல போகணும். கஹதே நிர்பய், நீ பயம் இல்லாம சொல்லு. ஜெய் ஹோ ஜிஸ்கா, யாருக்கு விக்டரி கிடைக்கும்ன்றத நீ பயம் இல்லாம சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சுன்லு தேரி பாணி. ஸோ உன்னுடைய வேர்ட் என்ன, நீ இதுக்கு என்ன டிசைட் பண்ணுவ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. மா மேரி கியா பாணி, நான் என்ன சொல்ல முடியும், மே சுன் ரஹா கஹானி, நான் கதை தானே கேட்டுட்டு இருந்தேன், நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் என்ன சொல்றாங்க பாருங்க, கோயி நிரபராத் கோ மாரே तो क्यों अन्य उसे ना उभारे. எவ்வளோ அழகான லைன்ஸ். என்ன சொல்றாங்க, கோயி யாரோ ஒருத்தர் ஒரு இன்னசென்டான ஒரு பேர்டை நிரபராதுக்கோ மாறே, யாரோ ஒருத்தர் ஒரு இன்னஸான பேர்டை அடிக்கும் போது தோக்கியோ அந்நிய உசேனா உபாரையே வேற ஒருத்தர் அதை சேவ் பண்ணக்கூடாது. அதாவது சும்மா நிரபராதியா இருக்கிற ஒரு பேர்டுக்கு அடிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை இருக்கும்போது சேவ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒருத்தங்களுக்கு உரிமை இருக்கும். ரக்ஷக் பர் பக்ஷக் கோ வாரே. அதாவது பக்ஷக் அப்படின்னா மார்னேவாலா, அந்த தப்பை பண்றவன். ரக்ஷக் அப்படின்னா அதை காப்பாத்துறவன். ரக்ஷக் பர் பக்ஷக் கோ வாரே, அதாவது இந்த பக்ஷக்கை கம்பேர் பண்ணும்போது ரக்ஷக் கோ வாரே, ரக்ஷக் வெற்றி பெறறான், ரக்ஷக் தான் பெரியவனா இருக்கிறான், அவன் தான் கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேவ் பண்றவன் தான் கிரேட். நியாய் தயா கா தானி. இந்த நியாயம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்றது
கருணை பக்கம் இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. தானினா வழங்குறது, கொடுக்கறதுன்னு அர்த்தம். தயானா கருணை. நியாயம் எதை தான் கொடுக்கும்? அந்த கருணை பக்கம் தான் போகும், கருணையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ராகுல் என்ன சொல்றாங்க பாருங்க, நியாய் தயா கா தானி. ஓ, அப்ப ஜஸ்டிஸ் வந்து எப்பயுமே நல்லவங்க பக்கம் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, தூணே குணி கஹானி. குணி கஹானி அப்படின்னா இந்த ஸ்டோரியவும் எனக்கு புரிய வச்ச, ஸ்டோரியில் இருக்க இந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த கருத்தையும் எனக்கு நல்லா புரிய வச்ச. தூணே குணி கஹானி அப்படின்னு சொல்லி ராகுல் முடிக்கிறாங்க. சில்ட்ரன் எவ்வளோ ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கவிதாவை நம்மளுக்கு கொடுத்தவர் மைதிலி சரண் குப்தஜி. ஸோ ரொம்ப அழகான கவிதையை கொடுத்தவரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அவரை பற்றின कवि परिचय நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். मैथिली शरण गुप्त द्वारा रचित कविता का यह अंश माँ कह एक कहानी उनकी काव्य कृति यशोधरा से लिया गया है. ஸோ அவருடைய காவிய கிருதி, அவருடைய பொயட்டிக் ஒர்க்கான யசோதரா அப்படின்றதுல இருந்து யஹ் அன்ஷ் ஒரு பார்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மா கஹியேக்கு கஹானின்றது அவருடைய பொயட்டிக் ஒர்க்ல இருந்து ஒரு பார்ட் தான். यह माँ यशोधरा और बेटे राहुल के बीच संवाद शैली में रचा गया है. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி யசோதராக்கும் அவங்களுடைய மகனான ராகுலுக்கும் இடையில संवाद शैली கான்வர்சேஷன் பேஸ்ல கொடுத்துருக்காங்க. मैथिली शरण गुप्त का जन्म चिरगांव झांसी उत्तर प्रदेश में हुआ था. அவர் எங்க பிறந்திருக்காரு? चिरगांवல झांसीல பிறந்திருக்காரு. 15-16 वर्ष की आयु में ही वे कविता करने लगे थे. 15-16 इयर्सலாம் பார்த்தீங்கன்னா அவர் கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. प्रारंभ में ब्रज भाषा में और फिर हिंदी में आजीवन लेखन कार्य करते रहे. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் ब्रज பாஷையில, அதுக்கப்புறம் ஹிந்தியில ஆஜீவன் அவர் லைஃப் ஃபுல்லுமே அவர் வந்து எழுதியிருக்காரு. स्वतंत्रता आंदोलन में उनकी रचनाओं ने लोगों में देश प्रेम की भावना जगाने का काम किया. அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் சமயத்தில் அவர் எழுதின அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ள தேஷ் பிரேம் கி பாவனா, அந்த பேட்ரியாட்டிக் ஃபீல் வரா மாதிரியான அந்த அவேர்னஸை கொடுக்குற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. ராஷ்டிர கவி கே ரூப் மே இன்கி ख्याति सर्व विदित है. அவர் வந்து நேஷனல் போய்ட் அப்படின்ற ஒரு फेमसाன ஒரு आला இருந்திருக்காரு. इनकी अधिकांश कृतियां में भारत की धार्मिक, सांस्कृतिक, ऐतिहासिक और राष्ट्रीय चेतना के स्वर है. அவருடைய நிறைய ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா धार्मिक, அதாவது ரிலீஜியஸ், सांस्कृतिक, कल्चरल, ऐतिहासिक, हिस्टोरिकल और राष्ट्रीय चेतना, नेशनल कॉन्शियस கொண்டு வர மாதிரி இருக்கும். साकेत, भारत भारती और यशोधरा उनकी काव्य कृतियां हैं. அவருடைய वर्क्स கொஞ்சம் நமக்கு நேம் சொல்லியிருக்காங்க. साकेत, भारत भारती और यशोधरा. चिल्ड्रन, मैथिली शरण गुप्त जी பத்தியும் நம்ம பார்த்தோம். माँ कह एक कहानी அப்படின்ற கவிதா பத்தியும் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். திரும்பவும் கவிதாவை அழகா ரீட் பண்ணி மீனிங்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க சில்ட்ரன். தேங்க்யூ.